ஹாய், ஏபிசி மாடல் உங்க ஹெல்த்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஏபிசி மாடலும் இம்பார்ட்டன்ட். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இல்லங்க, என்னன்றது டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், இன் சைக்காலஜி ஏபிசி மாடல் அப்படின்னா என்னன்னா how humans think, act and respond in various situation அப்படின்றதுதான். இது வந்து it was widely used in behavioral psychology and cognitive behavioral therapy. ABC அப்படின்னா என்னன்னா A for action, B for behavior and C for your cognition. So action அப்படின்னா என்னன்னா situation or the event that happens first. என்ன situation நடக்குதோ அதுதான் action. For example, your boss may give you extra work. இல்ல ஒரு குழந்தை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்ல அவங்க ஆசைப்பட்ட டாய் வந்து கிடைக்காம இருக்கலாம். இது action. Behavior அப்படின்னா how people react or what they believe about the situation. அந்த சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், இல்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதுதான் பிஹேவியர். இப்போ பாஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறப்ப ஐ கான்ட் ஹேண்டில், ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இட்ஸ் அ பிஹேவியர். சைல்டுக்கு ஆசைப்படுற பொம்மை கிடைக்கலன்னா they feel it's unfair, they'll get upset and they'll also cry. இது வந்து behavior. Third, cognition. So what is the result of the behavior or their belief? அந்த behaviorனால என்ன அவுட்கம் வருதோ அதுதான் cognition. So the employee may get stress, anxiety, low confidence. அந்த குழந்தைக்கு அழுகிறதுனால the kid will get tantrum. அந்த மாதிரியான cognition affect ஆகும். So why ABC matters? ஒரு சிச்சுவேஷன்ல உங்களோட தாட்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றது உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். And also it helps ஏன் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். And it also useful in self awareness. So உங்களோட நெகட்டிவ் பேட்டர்னே உங்களால நோட்டீஸ் பண்ணிக்க முடியும். And you can also replace it with positive pattern. Okay, இந்த விஷயம் நான் பண்றது நெகட்டிவா போகுது, சோ இந்த விஷயத்துல நான் பாசிட்டிவா மாத்திக்கணும், அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஏபிசி மாடல்ஸ் நிறைய தெரபிஸ்ல யூஸ் பண்றாங்க. பேரண்டிங் ஸ்டைலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒர்க் பிளேஸ் பிஹேவியர், பர்சனல் growth, இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோ இந்த ஏபிசி எப்படி ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஐடென்டிஃபை யுவர் ட்ரிகர் பாயிண்ட், தென் அப்சர்வ் யுவர் ரியாக்ஷன். இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படிதான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. தென் நோட்டீஸ் யுவர் கான்சிக்வன்சஸ். இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணா என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, உங்களோட இமோஷனோ ரிலேஷன்ஷிப்போ இல்ல என்ன அவுட்கம் வருதுன்றது அசஸ் பண்ணுங்க. தென் அட்ஜஸ்ட் யுவர் பிலீஃப், சேஞ்ச் யுவர் பிலீஃப், கெட் பெட்டர் அவுட்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க, இது ஆக்ஷன். அவங்களோட பிஹேவியர் என்னவா இருக்கும்? they feel the kid is not smart, எப்பவுமே நான் வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால அவங்களோட காக்னிஷன் என்ன ஆகும்? மோட்டிவேஷன் லோ ஆக ஆரம்பிக்கும். சோ the kid அவங்க ஸ்மார்ட் இல்லன்னு நினைச்சுக்கிறது, எப்பவுமே நான் ஃபெயில் ஆகுறேன்னு நினைக்கிறது, அவங்களோட லோ மோட்டிவேஷன், இது எல்லாமே நெகட்டிவ் பேட்டர்ன். இது எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா, யூ கேன் கிவ் பெட்டர் அப்ரோச். லைக் இந்த தடவை நீ சரியா படிக்கல, நெக்ஸ்ட் டைம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களோட மோட்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். சோ மோட்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். யூசிங் ஏபிசி மாடல் we can manage our emotions, decision making இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் நெகட்டிவ் பேட்டர்னை பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணலாம். நமக்கும் சரி, நம்ம பசங்களுக்கும் சரி. ஐ ஹோப் திஸ் வீடியோ will be useful for